ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஹெல்த்தியாக வீட்டில் முட்டை பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் கடையில் வாங்குனீங்க அப்படின்னா நிறைய உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது. நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா தாராளமாக நிறைய கொடுக்கலாம். 2 கப் அளவுக்கு மைதா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து அந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிசையும்போது கையில் வந்து மாவு ஒட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு கையில் ஒட்டாது. இந்த மாதிரி நம்ம கையில் ஒட்டாத பதத்துக்கு மாவு பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் அதை ஊற வச்சிடலாம். அந்த டைமில் நம்ம ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு அரை கொடமிளகா, கொஞ்சமாக வெங்காயத்தாள், கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி அதை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து மாவை தேய்ச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் நம்ம ஊற்றிட்டு கொஞ்சமாக மாவை எடுத்து அதை நல்லா நைஸாக உங்களால் எவ்வளோ நைஸாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ நைஸாக தேய்ச்சிக்கோங்க. அந்த மாதிரி நைஸாக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி பரோட்டா வந்து சுருட்டிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம சுருட்டும் போது பரோட்டா வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது. இப்போ தேய்ச்சிட்டு தோசைக்கல்லில் போட்டு நம்ம வந்து ஃபுல்லாகவே வேக விடாமல் லைட்டாக வேக விட்டு எடுத்தால் போதும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மாவை வந்து நம்ம நல்லா சுருட்டி நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப பெருசு பெருசாகவும் கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட நல்லா இருக்காது. இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு சட்டி வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் நம்ம வெட்டி வச்சுருந்த குடமிளகாயும் இதோட சேர்த்துலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்க விட்டுருங்க. நல்லா வதங்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளி அதோட சேர்த்துடலாம். கொஞ்சமாக வெட்டி வச்சுருந்த அந்த வெங்காயத்தாலையும் அதோட சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதங்க விடுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் நல்லா வதங்க விட்டதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லியையும் புதினாயும் அதோட சேர்த்தலாம். எதுக்காக? ஃப்ளேவருக்காக. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து 2 முட்டை இதோட சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு முட்டையை வந்து உடனே வேகமாக கிளறிடாதீங்க. தேவையான அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. ஏன்னா முட்டையில் கொஞ்சம் அப்போ தான் சேரும். கொஞ்சம் அந்த முட்டையை வேக வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அதை வந்து கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா முட்டை பொரியாக வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு தக்காளி வெங்காயத்தோட கொலன்னு ஆகிடும். இந்த மாதிரி பொறுமையாக கிளறி விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த பரோட்டாவை அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோடு நம்ம நல்லா வந்து கிளறி விடணும். அப்போ தான் வந்து பரோட்டாவில் நமக்கு வந்து அந்த மசாலா, முட்டை எல்லாமே சேரும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கிளறி விடும்போது தான் நல்ல மசாலா எல்லாமே இந்த பரோட்டாவோட உங்களுக்கு சேரும். உங்களுக்கு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.